நாமும் மகிழ்வதாக. எல்லோருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். முதலாவது. இரண்டாவது, ஒரு புதிய மாதத்தின் துவக்கம். கர்த்தர் எவ்வளவாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். புது வருஷம் தொடங்கி 2 மாசம் முடிஞ்சு போச்சு இல்லையா? இந்த மாதத்துல என்ன ஒரு விசேஷம் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இந்த மாதத்தில் 4 ஓய்வு நாட்கள், 4 எல்லாமே 4 4 4 என்று இருக்கும். கேலண்டர் போய் வீட்டில் போய் பாருங்க. பெர்ஃபெக்ட் மந்த். திங்கட்கிழமைனாலும் 4 திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமைனாலும் 4, அப்படி இருந்தது. இது ஒரு சைக்கிள் எப்படி வரும், அப்படி ஒரு வரக்கூடிய சைக்கிள் தான் இந்த மாதமும் கூட. நிறைய சொன்னாங்க வந்ததே தெரியல போயிடுச்சு அப்படின்னாங்க. நான் சொல்றேன் சும்மா போகல, அது செய்ய வேண்டிய காரியங்களை செய்து விட்டது. காலமும் கடந்து கொண்டிருக்கிறது, நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்ம சர்ச்சில் சாட்சிகள் ஒன்று மாறி இப்போ 2 சாட்சிகளை கேட்டோம். ஒவ்வொருத்தரையும் ஒரு சாட்சிகள் தேவன் வைத்திருக்கிறார். ஸோ இந்த காலையில ஒரு புதிய மாதத்தை துவங்கும் முன்பாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு வந்திருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படிக்கு ஒப்பு கொடுக்கும். ஒரு ஜெபம் பண்ணும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் அதிகாலை வேளையிலே நாங்கள் உண்மை நாடி வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்தில் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படிக்கு நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். உடைய வேத வசனங்களை தியானித்து ஆண்டவர் எங்களுக்கு காண்பிக்கின்ற வழிமுறைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கை கொள்ளும் பொழுது ஒருபோதும் கைவிடாத தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கும் நாங்கள் தியானிக்க போகிற இந்த வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுத்தாலும் நாங்கள் இதை புரிந்து கொண்டு இதை இன்னும் தியானித்து உமக்கு பாக்கியவான்களாக, உமக்கு பிரியமானவர்களாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்திலே தாழ்வோடு துதிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓசியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஓசியா 2வது அதிகாரம் 15வது வசனம். இங்கே அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். இந்த பகுதி நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே இதை தியானித்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த வசனங்களை வாசித்த உடனே அங்கே என்ன பள்ளத்தாக்கு? ஆகோரின் பள்ளத்தாக்கை நான் கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? ஆகோரின் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலாக கொடுப்பேன் என்று நம்மால் வாசிக்க முடியும். இப்ப நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னது இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு? இந்த பள்ளத்தாக்குகள் நீங்கள் நேரம் இருக்கும்போது வேதத்திலே வாசித்து பாருங்கள். அநேக பள்ளத்தாக்குகளை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அந்த ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் தேவன் ஒரு செய்தியை நமக்கு என்று வைத்திருக்கின்றார். யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவினாலே நடத்தப்பட்டு கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் நேரம். அப்போ ஆயி பட்டணத்தை பிடிக்கும்படியாக யோசுவா ஜனங்களுக்கு சொல்கிறார், தேவனிடத்தில் பேசுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, அங்குள்ள தீட்டானது ஒன்றையும் நீங்கள் கைவிச்சிடாது, தீட்டானது ஒன்றையும் நீங்கள் தொடரக்கூடாது. அப்படின்னா எதையும் இச்சித்து கொண்டு வர வேண்டாம். ஆண்டவர் இட்ட கட்டளை. அதிலே ஒருவன் ஆகான் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அதில் உள்ள காரியங்களை சில
காரியங்களை எடுத்துக்கொண்டு வந்தான். பின்னாடி பார்ப்போம். எடுத்துக்கொண்டு வந்ததின் நிமித்தமாக முதலாவது போய் இந்த ஆயி பட்டணத்தை வேவு பார்க்க சென்றவர்கள் சொன்னார்கள், அங்கே சிலரே இருக்கிறார்கள், நாம் எல்லாரும் போகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பேர் போனா போதும், ஆண்டவர் அந்த பட்டணத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொன்னார்கள். உடனே இங்க போனாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல அங்கு மடிந்து விட்டார்கள். அவங்க கொடுத்தாங்க ஆயி பட்டணத்தார். இவர்கள் தோற்றவர்களாக மீண்டும் வருகிறார்கள். அப்போ யோசுவா போய் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே மோசே ஜெபித்ததை போல அங்கு ஜெபிக்கின்றார். நேரம் இருக்கும்போது அந்த பகுதியெல்லாம் வாசித்து பாருங்க. மோசே ஜெபித்தது போல ஏன் ஆண்டவரே கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னார், எல்லா கோத்திரத்தையும் வர சொல்லி. ஒவ்வொரு கோத்திரமாக கடந்து சென்றது. அது ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்தவர்களை ஆண்டவர் விலக்கி விட்டு சேராகின் புத்திரர்கள் ஒருவனாகிய ஆகான் என்பவனை அங்கு சுட்டி காண்பித்தார். அப்போ யோசுவா கேட்கின்றார் ஆகானை பார்த்து, நீ இப்படி செய்தது என்ன? மறக்காம சொல்லு, எல்லாவற்றையும் நீ அறிக்கையிட வேண்டும். அப்போ அவன் அறிக்கையிட்டான். அங்கிருந்து என்னென்னதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன், அதை எங்க வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் அவன் சொல்லுகின்றான். உடனடியாக அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அந்த இடத்திற்கு ஆகர் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. இது யோசுவாவின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்குள் போய் சுதந்திரிக்க முடியாத அளவிற்கு ஒருவனின் பாவம் அங்கு தடுத்து விட்டது. இன்றைக்கும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக வரும்பொழுது நமக்கு அளவில்லாத சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அங்கமாக நம்முடைய வாழ்க்கையில வருகின்றார். தேவன் சுதந்திரமாக ஒரு பாடல் ஒன்றை படித்துக் கொண்டிருந்தேன் இல்லையா? நம்ம எப்படி இருந்தோம், எப்படி நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது என்பதை பாடல் வரிகளை நீங்கள் கவனித்திருந்தால் நன்றாக புரிந்திருக்கும். அதே போல ஒரு சூழ்நிலை. ஆனால் அதையெல்லாம் மீறி ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனையும் நித்திய சுதந்திரத்தையும் தேவன் கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் அங்கே ஒரு சிக்கல். இதை ஏற்றுக்கொண்ட பின்பும் நமக்கு நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், எந்த இடத்தில் உன்னுடைய வாழ்க்கை நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையாக சென்று கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தை நான் நம்பிக்கையின் வாசலாக மாற்றுவேன். யோசுவா ஆகானை பார்த்து கேட்கின்றார், நீ என்ன எங்களை கலங்கடிக்க பண்ணினது என்ன? அவ்வளவு தூரத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முழு எல்லா கோத்திரங்களும் பயந்து நம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆகான் துணிகரமாக அவன் செய்தான். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் பேசுறார், அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்கள், அவளுடைய இளவயதின் காரியங்கள் எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன். அப்பொழுது அவள் என்ன செய்வாளா? பாடல்களை பாடி துதித்துக் கொண்டு செல்வாள். நேரம் இருக்கும்போது யாத்திராவும் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 1ஆம் வசனத்துல அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே பாடல்களை பாடி சென்றார்கள். துதியின் பாடல்கள், தேவன் வெற்றி சிறந்தார், குதிரையின் மீது வெற்றி சிறந்தார் என்ற பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தி சென்றார்கள் என்று நம்மால் வாசிக்க முடியும். இன்னொரு இடத்துல பாட்டு பாட போறோம். எங்க தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆவது அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆம் வசனம். இங்கேயும் 15ஆவது அதிகாரம், அங்கும் 15ஆவது அதிகாரம். 3ஆம் வசனம் யாரா வாசிங்க. மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, யாரு? தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் இந்த பாடல்களை பாடி துதித்து செல்லக்கூடிய காட்சி
தேவன் நமக்கு கொடுக்கின்றார். இன்றைக்கு ஒருவேளை ஆகோரின் பள்ளத்தாக்கிலே நாம் நின்று கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லாரு, கவலைப்படாத, அந்த பள்ளத்தாக்கை நான் உங்களுக்கு நம்பிக்கையின் பள்ளத்தாக்காக கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த பகுதியை ஓசியா வாசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த சரித்திர சம்பவங்கள், தன்னுடைய கோத்திரத்தின் சம்பவங்களை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் விளக்குகின்றார். கண்ணாடியில இப்பொழுது நடக்கின்ற காரியங்களை அவர் பார்க்கும்படியாக தேவன் அவருக்கு உதவி செய்தார். அதனால இதை எழுதுகிறார். ஆவியானவரை கொண்டு இந்த பகுதி எழுதுகின்றார். எங்கோ மோசையின் காலத்திலும் யோசுவாவின் காலத்திலும் நடந்த சம்பவங்கள் அல்ல, தன்னுடைய நாட்களிலும் இந்த காரியங்கள் சம்பவிக்க போகின்றது என்பதை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். ஆகோரின் பள்ளத்தாக்கு இது நிச்சயமாகவே மீண்டும் இஸ்ரவேல் வம்சத்தாரிடத்தே நடக்க போகிறது என்பதை தேவன் வெளிப்படுத்தினார். அவர்கள் மீண்டும் அடிமைத்தனத்திற்குள்ளாக செல்வார்கள். அதிலிருந்து ஆண்டவர் மீண்டும் மீட்டுக் கொண்டு வருவார். ஏன் அடிமைத்தனத்திற்குள்ளாக போனார்கள்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். எப்போ? மோசையின் காலத்தில் மட்டுமல்ல, ஓசியாவின் காலத்திலும் அதுதான் நடந்தது, எரேமியாவின் காலத்திலும் அதுதான் நடந்தது. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன் சில வேளைகளிலே கிறிஸ்தவ சமுதாயம் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் மத்தியிலும் அதே ஆகோரின் பள்ளத்தாக்கிலே நின்று கொண்டிருக்கிற சம்பவத்தை நம்மால் காண முடிகின்றது. அதனால்தான் இவர் எழுதுகிறார், எந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு நமக்கு முட்டுக்கட்டையாக, தடையாக, அந்த தேவன் சுதந்திரிக்க கொடுக்கும் அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாமல் இருக்கிறதோ அதை தேவன் வாசலாக மாற்றுகின்றார். எப்படிப்பட்ட வாசல்? நம்பிக்கையின் வாசல். இன்றைக்கு அநேகர் உலகத்தில் நம்பிக்கையற்றவர்களாகத்தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனே கலங்கி போயிடும், உடனே திகைத்துக் கொண்டிருக்கிறோம். என்ன நடக்க போகிறதோ? இங்கு ஒரு நல்ல உதாரணத்தை ஓசியா எழுதுகின்றார். யோசுவாவின் காலத்தில், மோசையின் காலத்தில் நடந்ததை போலவே இப்பவும் நடக்க போகுது. அவர்கள் செய்த காரியத்தை போலவே நாமும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனா ஒரே ஒரு காரியத்தை இவர் கொடுக்கின்றார். என்ன தெரியுமா? எந்த பள்ளத்தாக்கு உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறதோ, கலங்கடிக்கப்படுகிறதோ, உங்களை வேதனைப்படுத்துகிறதோ, உங்களுக்கு அது கஷ்டகாலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதோ, அதே இடத்தை உங்களுக்கு நம்பிக்கையின் வாசலாக கொடுக்கின்றேன். அப்படி தேவன் அற்புதமானவர், அதிசயமானவர். எதெல்லாம் முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதையெல்லாம் முடியும் அப்படின்னு காண்பிக்கின்ற தேவன். தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றுமில்லை. அநேக காரியங்களை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம், நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பள்ளத்தாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் வர்ணிக்கிறார். அந்த பள்ளத்தாக்கு எத்தனை பேர் போய் பார்த்துருக்கிறீங்க? யாராவது போய் பார்த்துருக்கீங்களா? வேலிஸ், அநேக வேலிகள் நான் போய் பார்த்துருக்கிறேன். அந்த வேலிக்குள்ள கீழே போகும்போது அவ்வளவு அபாயகரமானதாக இருக்கும். அதிலும் சில இடங்களிலே புதர்கள் மண்டி கிடக்கும், இருள் சூழ்ந்திருக்கும். அந்த சுழலிலே ஒவ்வொருவரும் அப்படி பயந்து கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை, குளிர் அதிகமாக இருக்கும். அதான் பள்ளத்தாக்கின் அனுபவம். அங்க போகும்போதுதான் மனிதன் தன்னை உணர ஆரம்பிக்கின்றான். தான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த பள்ளத்தாக்குக்கு வந்த உடனே எல்லா நினைவுகளும் அவனுக்கு வர ஆரம்பிக்கும். அது சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து சென்றாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருள் அத மாதிரிதான் இருக்கும் அந்த பள்ளத்தாக்கு. சாத்தான் தன்னுடைய ஆவிகளை குடியிருக்கப்படக்கூடிய இடமாக கூட அநேகர் கருதுவார்கள். அங்குதான் நம்மை தோற்கடிக்கப்படுவதற்கு அநேக உபாயங்களை சாத்தான் வைத்திருப்பான். அந்த
பள்ளத்தாக்கே உனக்கு நம்பிக்கையின் வாசலாக மாற்றுவேன். இன்றைக்கு இந்த வாரத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், மகனே மகளே, சபையே, என் மனவாட்டியே, நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? நீ திகைத்துக் கொண்டிருக்கிறாயா? என்ன உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதை அறியாமல் இருக்கிறாயா? எது உன்னை கலங்கப்படுகிறதோ அதை நான் நம்பிக்கையின் வாசலாக மாற்றுவேன். அப்ப நம்பிக்கையின் வாசலா மாற்றுனா அந்த ஆண்டவர் நம்ம ஆண்டவர் சும்மா அள்ளி கொடுக்கிறவர் அல்ல. ஆண்டவர் கண்டிஷன் போட்டு தான் செய்வார். ஆண்டவர் யோசுவா அழுத உடனே என்ன சொன்னாரு? அவர்களுடைய தேவன் கொடுத்த மோசையின் பிரமாணங்களிலே ஒன்று, அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆகான கொண்டாங்களா? ஒரு பாட்டில் இயேசுவை பாடுவதில் ஆகானை கொண்டது யார்? ஒரு பாட்டு இருக்கு, கேட்டுருக்கீங்களா? கேட்டு பாருங்க. இப்ப இந்த ஆகானை கொன்று விடுகிறார்கள். 7வது அதிகாரம் 21, யோசுவா 7வது அதிகாரம் 21 வாசிங்க. யோசுவா 7:21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சார்பையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. வெள்ளி அதில் அடியில் இருக்கிறது. என்னென்ன பொருள் எல்லாம் எடுத்து போறான்னு பாருங்க. எகிப்தின் சால்வை, பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலம், கட்டி இவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். ஆண்டவர் சொன்னார், இவைகள் கல்லறியப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு அற்புதம் நிகழ வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையின் வாசலை நாம் காண வேண்டும் என்று சொன்னால், எவைகளை நாம் இச்சித்துக் கொண்டிருக்கிறோமோ அவைகளை நாம் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். வேற யாரும் கல்லெறி போறதில்லை, நாம கல்லெறியணும். எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம்? பாபிலோனிய சால்வை, தங்கம், வெள்ளி, அத பவுல்ட கேப்டன் சொல்றார் தெரியுமா? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை நாம் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஏன் நம்ம இன்னும் ஆகோர் பள்ளத்தாக்கில் இருந்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? இந்த 3 தான் இந்த காலகட்டத்தில். இப்ப எங்க பாபிலோன்ல போய் சாமி எடுத்துட்டு வர்றது, தங்கம் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், அவைகளை நீ விட்டுவிடு. கண்ணின் இச்சைகளை, மாம்சத்தின் இச்சைகளை, எதெல்லாம் உனக்கு பிரியமாக தோன்றுகிறதோ, எனக்கு பிரியமானது நான் சொல்ல, உனக்கு பிரியமாக தோன்றுகின்றதோ அவைகளை நீ விட்டுவிடும் பொழுது ஆகோரின் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் பள்ளத்தாக்கை மாற்றுவேன். அப்போ முதலாவது ஒரு கல் போடணும்னு சொன்னா அந்த கல் என்ன தெரியுமா? நம்முடைய இச்சை, நம்முடைய வாழ்க்கை. அப்போ தேவன் நமக்கு நம்பிக்கையை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எப்பேற்பட்ட கவலைகளாக, கஷ்டங்களாக, துக்கங்களாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு தேவன் நம்மோடு கூட இருப்பார். சில நேரங்களில் கண் இருக்குல்ல, அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு காரியம். நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். நான் போட்டோ எடுக்கிறதுல ரொம்ப விருப்பப்படுறேன். சின்ன பிள்ளைல எனக்கு அப்படி யோசிச்சு பார்ப்பேன், என் கண்ணுக்கு இவ்வளவு தூரம் தெரிகின்றது, ஆனால் கேமராவுக்குள்ள எவ்வளவுதான் தெரியும்? ஒரு குறிப்பிட்ட போக்கஸ் தான் தெரியும். இந்த கண்ணின் சக்தியை படைத்த தேவன் சொல்கிறாரு, உன் கண்ணுக்கு போக்கஸை விட அதிகமா தெரியுது, நீ பார்க்காத அப்படிங்கிற. கேமராவில் பார்க்கிற மாதிரி பாரு, உன் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ பார்த்துட்டு போனா ஆகோரின் பள்ளத்தாக்கு தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையின் பள்ளத்தாக்கு வேண்டும் என்று சொன்னால், நம்பிக்கையின் வாசல்கள் வேண்டும் என்று சொன்னால்,
நாம் நம்முடைய இச்சைகளை கல்லறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்கள் ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே நாம் என்ன செய்வோம்? முணுமுணுக்க ஆரம்பித்து விடுகிறோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். எப்படி? மோசே வந்து, ஐயோ, நாங்க எகிப்தில் இருந்திருந்தால் எங்களுக்கு என்னது குமட்டிக்காய்களும் வெங்காயமும் வெள்ளை பூடும் கிடைத்திருக்குமே, காடைகள் கிடைத்திருக்குமே. இப்படி வனாந்தரத்தில் வந்து இந்த ஒரு சின்ன வெள்ளையா இருக்கிற கொத்தமல்லி அளவில் இருக்கிற இதை சாப்பிட்டதுக்கு எங்களை கொடுத்தேரு முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறோம். அவங்கள மாதிரி பேசல, அதை விட அதிகமாக பேசுறோம். நாம் சில வேளைகளிலே நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய காரியங்கள் நிறைவாகாவிட்டால் நம்ம பேச ஆரம்பிச்சோம். ஆண்டவர் சொல்றாரு, அதை கல்லெறிந்து போட்டு. ஆகான் அங்கு அந்த பள்ளத்தாக்கிலே மரித்தான். அது இன்றைக்கும் ஆகோரின் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. அது எரியோருக்கு பக்கத்தில் இருக்கு. சங்கீதக்காரன் அதை எழுதும் போது எழுதுகிறார், அழுவியின் பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து செல்லும் பொழுது கண்ணீரினாலே அதை நீரூற்றுகளாக்கினார்கள். மழை வந்து அந்த குழிகளை நிரப்பும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கஷ்டங்கள், தொந்தரவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு, இந்த பள்ளத்தாக்கு வந்து நல்ல பள்ளத்தாக்கா? ஒருவர் எழுதும் போது எழுதுகின்றார், ஆகோர் வாஸ் தட் இன்ஹாஸ்பிட்டபிள் வேலி. அங்க வந்து வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு அல்ல. அங்க போனாலே கல்லெறிந்து கொல்லப்படுவார். அப்போ வரவேற்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு அல்ல, நம்மை முடிக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை முடிக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்காக அந்த பள்ளத்தாக்கு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து முடிந்து இங்க வந்து நிக்கிறாங்க. நம்பிக்கையெல்லாம் அத்து போச்சு. ஏன்னா ஒரு சின்ன கூட்டத்துல போய் நம்ம தோந்துட்டு வந்துட்டோமே. சில வேளைகளிலே நாம் மாத்தட்டி கொடுக்கிறோம். என்ன தெரியுமா? நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஆனா ஒரு சின்ன காரியத்துல நாம் தோற்று போய் கொண்டிருக்கிறோம். சாத்தான் நமக்கு முன்பாக வைத்திருக்கின்ற சில காரியங்கள் நம்ம இருதயத்தை சோர்வடையப்படுகிறது, கலங்கரிக்கப்படுகிறது. நான் என்னென்ன காரியத்தெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறேன், இங்க வந்து இது என்ன ஒரு சின்ன காரியத்துல போய் நான் மாட்டிக்கிட்டேன். யோசிப்பீங்களா? ஒரு வார்த்தை, ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன பிரச்சனை, அவைகளிலே நாம் தப்பிக்க முடியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலை. ஆண்டவர் சொல்றாரு, அதே பள்ளத்தாக்கை உனக்கு நம்பிக்கையின் வாசலாக மாற்றுகிறேன். 4 காரியத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு நமக்கு ஒரு தொடக்கத்தை கொடுக்கிற, ஒரு புதிய நம்பிக்கை, புதிய தொடக்கத்தை கொடுக்கிற ஒரு பள்ளத்தாக்காக இருக்கின்றது. நம் பாதைகள், ஒருவேளை துன்பங்கள், வேதனைகள், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கையில அலைந்து திரியக்கூடிய காரியங்கள், பிரமிப்பான சவால்கள், ரொம்ப லிஸ்ட் போட்டே வச்சிட்டு இருக்கிறேன், இருளான சூழ்நிலைகள், நிச்சயமாக அந்த பள்ளத்தாக்கை கடக்கும் பொழுது அங்கே ஒளி வருவதை, வெளிச்சம் வருவதை நம்மால் காண முடியும். சூரிய வெளிச்சம் அந்த இலைகள் ஊடாக, மரங்கள் ஊடாக நமக்கு கடந்து வரும். எத்தனை பேருக்கு நம்ம ஆளுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. பேர்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து கன்சர்வேட்டரி ஆஃப் மியூசிக் என்ற பரீட்சையிலே தோற்று போய்விட்டார். அப்ப அதுதான் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அவருடைய வாழ்க்கையில. அவர் 1825 நடந்த ஒரு சம்பவம். ஆனால் அதை நம்பிக்கையின் பள்ளத்தாக்காக மாற்றுகிறார். அது மட்டும் இல்லை, அப்போ 2 வைஃபும் 2 பிள்ளைகளும்
மரித்து போய் விடுகிறார். இவருக்கு என்ன செய்வதுன்னே தெரியல. துக்கம் அவருடைய உள்ளத்தை இறுக்கிக் கொண்டிருந்தது. அப்பதான் அவருக்கு ஒரு சவால். நபோகோ என்ற ஒரு கவிதைக்கு இசையமைக்கும்படி அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. நேபுகாத்நேச்சாரை பற்றி ஆழமாக படிக்கின்றார். படித்த உடனே தன்னுடைய ஜனங்கள் எப்படி எல்லாம் அடிமைத்தனத்திற்குள்ளாக கடந்து செல்கிறார்கள், எப்படி யோசியா பார்த்தாரோ அது மாதிரி அவர் பார்க்க ஆரம்பிச்சார். அவர் ஒரு பெரிய ஒரு இசை அமைத்தார். ஹீப்ரு ஸ்லேவ்ஸ் என்று சொல்லி ஒரு பாடலை அமைத்தார். அதுதான் பின்னாலே இத்தாலிக்கு அவங்களுடைய ரெஜிமெண்டோவுக்கு ஒரு பாடலாக ஆந்தமாக மாற்றப்பட்டது. ஒரு பக்கம் தோத்து போனவர் இங்க ஆண்டவர் அவரை கொண்டு உபயோகப்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வைக்கம்பியார் அவர்கள் எழுதுகின்றார்கள். ட்ரையல்ஸ் அண்ட் அப்சக்கிள்ஸ் என்ற சாப்டர்ல எழுதுறாங்க, or the Lord's appointed conditions of success. நீங்கள் கடந்து செல்கிற பள்ளத்தாக்குகள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நாம் கடந்து செல்லக்கூடிய இடங்களில் தேவன் நம்மை மாற்றுவதற்காக வைத்திருக்கின்றார் என்று எழுதுகின்றனர். இன்னொருத்தர் பெத்தோவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு மொசாட்டோ என்ற மியூசிக், அந்த பெத்தோவன் அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? கிட்டத்தட்ட 398 கம்போசிஷன்ஸ் அவர் பண்ணியிருக்கிறார் 1778. அவரை பற்றி நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் என்ன தெரியுமா? காது கேட்கார். பெரிய டிராஜடி அவருடைய வாழ்க்கையில. ஆனால் அவர் அமைத்த இசை மியூசிக், அதுல ஒரு இசை என்ன தெரியுமா? எந்த பியானோவை அவர் தொட முடியாதோ அதற்கு ஒரு இசை அமைத்தார். அப்படி என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எது முடியாமல் போகிறதோ அதை முடியும் என்று மாற்றுகிற ஒரு தேவன், நம்பிக்கையின் வாசலாக மாற்றுகிற தேவன். இரண்டாவது, இந்த பள்ளத்தாக்கை நானும் நீங்களும் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு எரேமியா 17:10, உங்கள் இருதயத்தை சோதித்து பாருங்கள், உங்கள் மனதை சோதித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த பள்ளத்தாக்குல போகும்போது யோசிச்சு பார்க்கணும், எப்படியெல்லாம் இருந்தேன், எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினாரு அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறாரு. அங்கு புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல, உன்னுடைய வழிகளை நீ ஆராய்ந்து பார் என்று நீங்கள் வாசிக்க முடியும். ஆண்டவர் சொல்ற, உங்களுக்கு கஷ்டங்கள் சோதனைகள் வரும் பொழுது ஒருவேளை 2 மாசத்துல சில காரியங்கள் நம்மை கலங்கடிக்க பண்ணி இருக்கக்கூடும். இந்த 3ஆவது மாதத்து துவக்கத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் உங்களுக்கு நம்பிக்கையின் வாசலாக மாற்றப்படுகிறது. இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 13:5, நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? கேள்வி கேட்டு பாருங்க, நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? இது உங்களை சோதித்து அறியுங்கள். நம்ம விசுவாசத்தை எங்க வச்சிருக்கிறோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால டாக்டர் சொன்னாங்க, பணம், பதவி, பட்டம் எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவருடைய கிருபை அங்க இல்லை. அவர்கள் ஒருவேளை விசுவாசித்திருந்தால் அவர்கள் பிழைத்திருக்கக்கூடும். அவர் பிழைத்திருப்பார். இன்றைக்கு நம்முடைய சபையை வழிநடத்துகிற போதகர் விசுவாசித்தார். தேவன் சொன்னேன், பயப்படாம போ, ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார், நீ போகும்பொழுது எப்படி போனியோ அது மாதிரி நல்லாவே வரப்போற, உன் மேல இன்னொரு தடவை நடக்காது. அந்த விசுவாசம் வேணும், உறுதியான விசுவாசம். அதை சோதித்து பாருங்கள். 3ஆவது காரியம், இந்த ஆவர் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்து செல்லும் பொழுது அது நம்மை தட்டி எழுப்ப வேண்டும். எப்படி? தேவன் அநேக காரியங்களை நேற்று ராத்திரி ஆசிரியர் பேசும்போது சொல்றாரு, அநேக தாளந்துகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை நாம் இதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். 2 வார்த்தைகள். ஒன்று அவர் செல்ஃப் சஃபிஷியன்சி, இன்னொரு வார்த்தை one who is all sufficient. இந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? ஒன்று என்னை நானே நம்பி இருப்பது, இன்னொன்று ஆண்டவர் மட்டுமே போதும் என்று நம்பி இருக்கிறது. அப்போ எல்லாம் கொடுக்க வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பிடித்துக் கொண்டேன் என்று சொன்னார். எனக்கு இருக்கிற பலன், எனக்கு இருக்கிற தாளந்துகள், எனக்கு இருக்கிற ஞானம்,
நாம் நடக்க வேண்டிய வழி எல்லாவற்றையும் அவர் ஆவியானவரை கொண்டு நம்மை நடத்துவார். அப்போ ஆகோரின் பள்ளத்தாக்கு நமக்கு நம்பிக்கையின் பள்ளத்தாக்காக மாற்றப்படும். ஒரு வசனத்தை வாசிக்குமே, 119 சங்கீதம் 67 வசனம் போடுவோம். 119:67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஆகோரின் பள்ளத்தாக்குக்கு நின்று கொண்டிருப்பதற்கு முன்பாக வழி தப்பி நடந்து கொண்டிருப்போம் என்று சொன்னார். இந்த மாதத்திலே நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், என்ன தீர்மானம்? இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கின்றேன். தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஆகோரின் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலாக மாற்றுவார். 4வது காரியம், எப்பொழுது அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு நமக்கு நம்பிக்கையின் வாசலாக இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை நம்மை அன்போடு நேசித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படும் பொழுது மட்டும்தான் அது நடக்கும். இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது தெரியுமா? ஒரு கட்சி மாதிரி கிறிஸ்தவம் இருக்கிறது. அநேக கட்சிகள் இருக்கின்றன, அவர்களுக்கு கோட்பாடுகள் இருக்கின்றன, அவர்களுடைய தத்துவங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு செல்வார்கள். கொஞ்ச நாள் போன உடனே அது பிடிக்கல, தங்களுடைய பாதையை மாற்றிக் கொள்கிறார்கள், கட்சி மாறி போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவமும் அப்படித்தான் கடைசி நாட்களே இருக்கிறது. அநேகருடைய விசுவாசம் அப்படி இருக்கிறது. இந்த வேதம் அப்படி அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்ட தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அது நம்முடைய வாழ்க்கை. இன்றைக்கு அது இந்த அடிக்கடி இந்த மருத்துவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு இம்யூனிட்டி குறைஞ்சு போச்சு. கேட்கிறீங்களா? உங்க இம்யூனிட்டி பூஸ்டர் போடணும். ஏனென்றால் எதிர்ப்பு சக்திகள் நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் குறைந்து கொண்டிருக்கின்றன. அப்போ அவைகள் குறைய குறைய திடீர்னு கேள்விப்பட்டா டெங்கு வந்தன என்ன ஆகும்? நம்முடைய பிளேட்லெட்ஸ் எல்லாம் குறைஞ்சு பிளேட்லெட்ஸ் எல்லாம் குறைஞ்சு போச்சுன்னா அடுத்து என்ன ஆகும்? நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதை ஊக்குவிப்பதற்காக உடனடியாக மருந்து கொடுக்கப்படுகிறது. ஆட்டோ இம்யூன் டிசார்டர் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது நம்முடைய சரீரத்தில் எந்த பகுதியும் செயல்படாமல் சென்றுவிடும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கின்றன. நமக்கு கிடைச்ச முதல் இம்யூனிட்டி பூஸ்டிங் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதான் அவர் சொல்றாரு, அவ எப்படி இருந்தாலும் எப்போ எகிப்து தேசத்திற்கு வரும் பொழுது மோசேயின் பாட்டையும் பாடிக்கொண்டு தேவனை துதித்து பாடினாலோ அதை போல மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே எப்படி இருந்தோம் தெரியுமா? இளம் காளைகளைப் போல, கன்றுகளைப் போல ஆண்டவருக்கு நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் நாம் செலவழிப்பதற்கு ஆயத்தமாக இருந்து கொண்டிருந்தோம். இப்போ அதுதானே பார்த்துக்கிடுவாங்க. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய ஆகோரின் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசலாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் பரிசுத்த ஆவியானவருடைய இயக்கத்தை, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை, அவருடைய ஆளுகைக்கு நீ ஒப்புக் கொடுக்கும் பொழுது மட்டுமே உன்னுடைய ஆகோரின் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசலாக மாற்றப்படும். 2:15 நின்றுவாங்க. அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே உன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினதை போல பாடுவாள். எனக்கு பிரியமான விசுவாச குடும்பமே, நாம் எகிப்திலிருந்து வந்ததை போல, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்ததை போல நாம் என்று அன்னைக்கு எவ்வளவு உற்சாகமாக இருந்தோமோ, அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தேவன் நாம் அழைத்திருக்கிறாரே. ஒரு ராஜதீக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக நம்ம அழைத்திருந்தாரே, அந்த உணர்வுகளை நாம் மீண்டும் கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, உன் ஆகோரின் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலாக மாற்றுவேன். இன்றைக்கு தேவனுடைய கருத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த மாதத்தை போக்குகின்றோம்,
ஒருவேளை நாங்கள் பலம் இழந்தவர்களாக, சத்துவம் இழந்தவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, தோற்று போனவர்களாக, ஒருவேளை எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று தெரியாதவர்களாக இந்த மாதத்தை நாங்கள் தோகுவோம் என்று சொன்னால், ஆண்டவரே நீ அதை நம்பிக்கையின் வாசல்களாக மாற்றிக்கொள்ளும் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்மிடத்தில் தேவனுக்கு விரோதமாக காணப்படுகிற காரியங்களை கல்லெறிவோம், சிலுவையிலே அடிப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்பிக்கையின் வாசலாக மாற்றுவார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளில் மட்டுமல்ல, இந்த மாதம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்பிக்கையின் வாசல்களை நமக்கு முன்பாக வைப்பார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.